4th டிசம்பர் அன்னைக்கு நம்ம சிட்டில பெரிய அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட திறப்பு விழா இருக்கு. இந்த நாட்டோட மிகப்பெரிய விஞ்ஞானி டாக்டர் அப்துல் ரஹ்மான் தான் தலைமை தாங்கிறதா இருக்காரு. இன்டர்போல்ல இருந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்திருக்கு. டாக்டர் ரஹ்மானை கிட்னாப் பண்றதுக்கு டெரரிஸ்ட் குரூப் பிளான் பண்ணிருக்காங்களாம். அதுல இருந்து நாம எப்படியாவது டாக்டரை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அது விஷயமா தான் உன்னை இங்க கூப்பிட்டுருக்கேன். அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எஸ் சார். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இப்ப வெறும் டாக்டர் ரஹ்மானோட செக்யூரிட்டி பொறுப்பை மட்டும் ஏத்துக்கிட்டா போதாது, அந்த குரூப்போட திட்டத்தை கண்டுபிடிச்சு அதையே முறியடிக்கணும். டாக்டரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எப்பாடு பட்டாது நிச்சயம் நான் அவரை காப்பாத்துவேன். இந்த சதிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூடி சீக்கிரம் உள்ள இருப்பாங்க. Fire! सलाम अलैकुम सावंत खान. வாலேக்கும் சலாம். என்ன விஷயம்? ரிசர்ச் சென்டர் திறப்புழாக்கு டாக்டர் ரஹ்மான் தலைமை தாங்குறாருன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படாதீங்க. அவரை பாதுகாக்கிற பொறுப்பை இன்ஸ்பெக்டர் பரத் கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பரத்? எனக்கு அவனை நல்லா தெரியும். ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், நேர்மையானவனும் கூட. அவனுக்கு டியூட்டி கான்ஷியஸ் அதிகம். அது மட்டும் இல்ல, நம்மளை விட அவன் புத்திசாலி. பேபி, இந்த கிட்னாப்பிங்கை எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நாம விட்டுறக்கூடாது, புரியுதா? நேற்று வரைக்கும் இந்த கிட்னாப்பிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோங்கிற நம்பிக்கை இருந்தது. பரத்துங்கிற மிகப்பெரிய தடையை போலீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கு. அதை கடக்கிறது ரொம்பவும் கஷ்டம். நம்மளோட டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அதோட பரத்ங்கிற போலீஸ் தடைய ஒன்றும் இல்லாம செய்யறதுக்காக ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கேன். யாரை பத்தி சொல்ற? சைமன். சைமன்ங்கிற கிரிமினல். என்ன பணம் இல்லையா? பத்து நாள்ல 10 லட்சம் சம்பாதிக்க ரெடியா? வாவ் பேபி. மர்டர் கூடாது, கில்லிங் கூடாது. நான் செய்யணும்னு சொல்லு. ஒரு ஆளை கிட்னாப். சார், டாக்டர் ரஹ்மானை ரிசீவ் பண்றதுக்காக நம்மளோட டோட்டல் பந்தோபஸ்து இங்க மெயின் கேட்ல நிற்கும். இங்க நம்ம ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருக்கும்.
டெரரிஸ்டுகளை வாட்ச் பண்றது தான் இவங்களோட மெயின் வேலையே. ஆ. உன்னோட பிளான் எனக்கு புரியல. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டர் ரஹ்மானை நாம வெளியே கூட்டிட்டு வரணும். அதுக்கு நாம மெயின் கேட்டை அவாய்ட் பண்ணிட்டு பின் வழியா கூட்டிட்டு போகணும். இதான் மெயின் கேட். டெரரிஸ்டுங்கெல்லாம் அந்த இடத்தை தான் குறி வைப்பாங்க. பிளான் என்னமோ நல்லா தான் இருக்கு. இந்த பிளானை உன்னால சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்ட முடியுமா? சார், இந்த பிளானோட சக்சஸ் நம்ம 3 பேரையும் தவிர வெளியாளுங்க வேற யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறத பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். இட் should not be leaked out. சார், ஃபுல் செக்யூரிட்டியையும் நாம மெயின் கேட்ல தான் போட்டிருக்கோம். டோட்டல் பந்தோபஸ்து ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் வர வரைக்கும் ரூட்டு கிளியரா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த கிட்னாப்பிங்கை தடுக்கிறது மெயின் கேட் செக்யூரிட்டியை பொறுத்து தான். இவர்தான் டாக்டர் அப்துல் ரஹ்மான். இன்னைக்கு 30ஆம் தேதி. 4 நாள்ல ரஹ்மான் வராரு. இனி வரப்போற நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆபீசர்ஸும் லீவ் எடுக்க கூடாது, வீட்டுக்கும் போக கூடாது. You have to be present here 24 hours. 20 Great, Dr. Pillai. You are really great. You have done a good job. Oh, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. Thank you very much, Shawant Khan. Thank you very much.
சார். ஃப்ளைட் ஆன் டைம். டாக்டர் ரஹ்மான் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாரு. எஸ் சார். செக்யூரிட்டிஸ் எல்லாம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்க. ஓகே சார். குட், வெரி குட். நான் போய் டாக்டர் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அலர்ட்டாக இருங்க. எஸ் சார். இந்த புல்லட் ப்ரூஃப் காரை பின் கேட்ல நிறுத்து. ஓகே சார். சார், இந்த இடத்துக்கு டேலண்டான செக்யூரிட்டி போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே சார். ஸ்ரீவத்சவ், இது ரொம்ப ஃபேமஸான வீடு. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும், இல்லைன்னா ஆபத்து. ஸ்ரீவத்சவ், நீ கமிஷனர் சார் கிட்ட போ. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? Freeze! Don't move, don't move. வெல்கம் டாக்டர் ரஹ்மான். வெல்கம். திஸ் வே ப்ளீஸ். ஸ்ரீவத்சவ், இன்ஸ்பெக்டர் பரத் எங்க? சார், அவரு திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் பரத். உங்களுக்கான ஃபுல் செக்யூரிட்டி ஏற்பாட்டை இவர் தான் கவனிச்சுக்கிறாரு. ஹலோ டாக்டர் ரஹ்மான், how do you do? ஐ எம் ஃபைன். உங்க பேரை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வாங்க, உள்ள வாங்க, வாங்க ப்ளீஸ்.
சார், என்னாச்சு பரத்? ஆர் யூ ஆல் ரைட்? ஐ எம் ஆல் ரைட் சார். சார், டாக்டர் ரஹ்மான் எங்க? என்ன என்கிட்ட விளையாடுறியா பரத்? இப்போதானே டாக்டர் ரஹ்மானா பின்வாசல் வழியா நீ கூட்டு போன. சார், டாக்டர் ரஹ்மானை இப்பதானே உங்க கூட வண்டியில கூட்டு போனீங்க. வாட் ஆர் யூ டாக்கிங்? எப்படி நான் அந்த டெரரிஸ்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? மை காட், கூட்டிட்டு போனது நீ இல்லன்னா அப்போ வேற யாரு? நான் உண்மையான இன்ஸ்பெக்டர் பரத் இல்ல. என்ன? வெண்ண. நீ இன்ஸ்பெக்டர் பரத் இல்லையா? இவன் இன்ஸ்பெக்டர் பரத் இல்ல, அவனுக்கு பதிலா நடிக்க வந்தவன். உங்களுக்கே கூட ஆச்சரியமா இருந்திருக்குமே, பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கான்ல. இதெல்லாம் என்னுடைய வேலை தான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன். பை த வே, நான் டாக்டர் பிள்ளை. டாக்டர் பிள்ளை, ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜன். அவரே தான். இந்த தேசம் இவரை மதிக்கல, நாங்க மதிச்சோம். இவர் எங்களுக்கு செஞ்ச வேலைக்காக நாங்க மிஸ்டர் பிள்ளைக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று தரப்போறோம். Really? Wow, wow. பரிசு என்னது பேபி? ஜாவந்த், என்ன பண்ண சொல்ற நீ? நான் உனக்காக தானே வேலை பார்த்தேன். நீ என்னையும் கொலை பண்ண சொல்றேன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த நாட்டுக்கே துரோகம் பண்ண நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பரத், வந்தவன் கிட்டத்தட்ட ஒன்ன போலவே இருந்தான். என்னோட ஜாட கொஞ்சம் இருந்தாலே போதும், அவனை பிளாஸ்டிக் சர்ஜரியால அப்படியே என்னாட்ட ஆக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி த சேம். பிளாஸ்டிக் சர்ஜரியா? இந்த சர்ஜரிய கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பிளாஸ்டிக் சர்ஜன் தான் செஞ்சிருக்கணும். சொல்லு ஸ்டீவர்ஸ், அந்த கார் சேமா? நம்பர் அதேவா? தேங்க்யூ ஸ்டீவர்ஸ். சார், கார் கிடைச்சாச்சு. எங்க? மட் ஐலண்ட்ல ஒரு ஆள் இல்லாத பகுதியில. அங்க ஒரு பணமும் கிடைச்சிருக்கா. வாட்? சார்,
இந்த சடலம் யார் ஸ்ரீவத்சு? சார், இந்த சடலத்துக்கு பக்கத்துல ஒரு நோட்டீஸை பார்த்தேன். அதை வச்சு பார்த்ததுல டாக்டர் என்ஆர் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் பிள்ளை, ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜன். எஸ் சார். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு ஸ்ரீவத்சு. இப்போ எனக்கு அந்த வீடியோ கேசட் வேணும் ஸ்ரீவத்சு. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது கேமரா மூலமா கவர் பண்ணுவாங்களே அது. எஸ் சார். இந்த ஆள் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே இருந்தா சார். ரொம்ப க்ளோஸா வேற வாட்ச் பண்ண. எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. அங்க இருந்து யாருக்குமே அடையாளம் தெரியலன்னா பாத்துக்கீங்களேன் சார். எனக்கு தெரிஞ்சு அவன் பேசும்போது அவன் குரல்ல மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. பட் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களை மாதிரியே இருந்தது. ஒரு நிமிஷம் ஸ்ரீவத்சு. எஸ் சார். உனக்கு ஏதாவது புரியுதா ஸ்ரீவத்சு? எஸ் சார். இவன் என்னமோ திரும்ப திரும்ப ஒரு பூட்டால இன்னொரு பூட்டை தடவிட்டு இருக்கான். இந்த பூட் விஷயம் ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல சார். இவன் செய்யற இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ட இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்க ஸ்ரீவத்சு. ஏதாவது பார்லயோ இல்ல ஏதாவது கிளப்லயோ இல்ல டிஸ்கோத்தலையோ இல்ல தியேட்டர்லயோ இல்லைன்னா ஜுவல்லரி கடையிலையோ ஏதோ ஒரு கேஸ்ல இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு கிரிமினலை நான் மீட் பண்ணியிருக்கேன். அது இவனாவும் இருக்கலாம். ஸ்ரீவத்சு, நம்ம பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாரு. ஐ எம் குவைட் ஷூர் இவன் டீடைல்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளடிச்சான்னு இவன் மேல கேஸ் வந்து 2 வருஷம் உள்ள இருந்தான். இவன் உருவம் பார்க்கறதுக்கு அப்படியே உங்க உருவம் மாதிரியே இருக்கும் சார். நீ சொல்ற மாதிரி ஒருவேளை இது அவனா கூட இருக்கலாம் ஸ்ரீவத்சு. என்ன மாதிரியே இருக்கா. எங்கன்னு போய் இவனை தேடுறது சார்? ஸ்டார் கேசினோல ஸ்ரீவத்சு. அங்கதான் இவன் இருக்கணும். Damn it.
இங்க என்ன செய்யறான்? போதும் சைமன், உன்னோட சேர்ந்து எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான். அடைச்சி சரக்கு தீர்ந்துருச்சு. Don't move. Dayo! You stupid fool! என்ன பண்றீங்க? வேலை முடியற வரைக்கும் வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேல, அப்படி இருந்த தைரியமா வெளியே வந்திருக்க? உனக்கு மாட்டி போன கொஞ்சம் கூட பயம் இல்ல? இனிமேலாவது எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத. ஆஹா. நீ யார்? நீ சைமன் இல்லையா? அப்படின்னா என் பேரு இன்ஸ்பெக்டர் பரத். சொல்லு. இன்னுமா சொல்ல மாட்டேன்? இப்போ அது மரியாதையா உண்மையை சொல்லு. ஆயுதங்கள் தயாரிக்கிற இடம் உன் தலைமையில தானே ரகசியமா வேலை செய்யுது. உனக்கு அந்த டிசைன் தெரியும்ல? நீங்க சொல்ல போறியா இல்லையா? என் உயிர் போனாலும் சரி, நான் உண்மையை சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ல மாட்டியா? உண்மையை வரவழைக்க சும்மா விட மாட்டேன். சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லு. ஜக்லே, விடு விடு, பாவம் பெருசு புட்டுக்கு போகுது. நான் உண்மையை வர வைக்கிறேன். நம்ம கையில தான் வித்து இருக்குல்ல, சொண்டு வரல போதும், உண்மையை தானே கைக்கிடுவான். நீ பெருசா என்னத்த பண்ண போற? ஏய், என்னோட வேஸ்த பார்த்து எல்லாரும் ஏமாந்து போனாங்களா, அந்த மாதிரி நடிக்கிற. என்ன சொல்ற? சொன்னா உனக்கு புரியாது சோக்லி. இந்த சினிமால எப்படி ஹீரோ கட்டிட்டு போன காலையை காப்பாத்த ஒட்டு மீச ஒட்டு தாடி வச்சு நான் ஆக்ட் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி தான் நான் பரத்த மாதிரி உன்னை காப்பாத்துறேன். அப்புறம் இவனுக்கு மேல நம்பிக்கை வந்துடும், உண்மையை கக்கிடுவான். அவள் தான். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். நான் முழிக்கிறீங்க. இவ சொன்ன மாதிரி பண்ணீங்க, அப்புறம் நீங்க சயின்டிஸ்ட கோட்டை விட்டு அம்போன்னு நிக்க வேண்டியதுதான். நான் ஓகேயா? யார் நீ? அத்த அவனாண்ட கேளு, அவனே சொல்லுவான். ரெண்டு சைமனா? இல்ல, ரெண்டு சைமன் இல்ல, ரெண்டு பரத். ஐயோ தலைவா, இவன் ஏமாத்ரா. என்ன மாதிரி டூப்ளிகேட் பையன் இவன் ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் பரத். இவன் அதான் கஷ்டப்பட்டு தள்ளின்னு வந்து நைஸா கத்தின்னு போக பாக்குறா. தலைவா, எவ்வளவு விசுவாசமா உனக்காக நான் வேலை பார்த்து நிக்கிறேன். அங்கதான் கிட்ட நீ ஏமாந்து போயின. சைமன் எந்த வேலையும் லாபம் இல்லாம செய்ய மாட்டான். துட்டு துட்டு தான் அவனுக்கு முக்கியம். அவன் சொல்றது கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் அவசரப்படாத. ஒரு நிமிஷம். ஒருவேளை இந்த ஆள் சைமன்னா அவனாண்ட கேளு.
சைமன் கையில எப்பவும் எத்தனை ஏசு இருக்குன்னு இத ஒரு பெரிய மேட்டரா சொல்ற? பால் குடிக்கிற குழந்தை கூட சொல்லும் சைமன் கையில 4 ஏசுங்க இருக்கும். பாத்தியா, இங்க மாட்டீங்கன்னா. ஏய் பையா, சைமன் கையில எப்பவும் 7 ஏசுங்க இருக்கும். அதுல 4 டேபிள் மேல, 3 இங்க பூட்ல. ஓகே, இங்க பார்த்தலைவா, இப்ப எது பால் எது கல்லுன்னு தெரிஞ்சிட போகுது. இப்ப யார் பூட்ல 3 ஏசுன்னு நீயே கண்டுக. கூவாத, இத எடுத்து காட்டுறேன். ஐம்பதுல இருந்து 500 ரூபாய் நோட்டு வரைக்கும் மார்க்கெட்ல கள்ள நோட்டு விட்டுருக்க. இவங்கள யார் ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்க எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா டூப்ளிகேட் தான். பரத் ஸ்டைல பத்தி எனக்கு தெரியாது. ஆனா சைமன் ஸ்டைல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யா அல்லாஹ், எதுக்காக இப்படிலாம் என்ன பண்ண வைக்கிற? இப்போ இங்க கண்டிப்பா ஒரு கொலை நடக்க போகுது. சரி, டிசைட் பண்ணிடலாம். 2 பேர்ல உண்மையான சைமன் யாரோ அவன் இந்த கிழவனை ஷூட் பண்ணணும். இல்ல தலைவா, இந்த மர்டர் கில்லிங்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு சின்ன திருடன், அது உனக்கே தெரியுமே. நான் என்னைக்கு மர்டர்லாம் பண்ணிருக்கிறேன். என்ன போய் மர்டர் பண்ண சொல்றிய? மர்டர் பண்றது எப்படி எனக்கு? சபாஷ், இது ஒண்ணே போதும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் அப். இல்ல சோக்லே, இந்த துப்பாக்கில புல்லட் இருக்கா இல்லையான்னு இவனுக்கு எதுவுமே தெரியாது. இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையான இன்ஸ்பெக்டர் பாரத். தலைவா விளையாடுறிய என்கிட்டயே போய்? நான் பாரத் இல்ல தலைவா, நான் சைமன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. சைமனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கொலை செய்ய மாட்டான். நீ போலீஸ்காரனாச்சே, உன் கையில பிஸ்டல் கிடைச்சதும் ஷூட் பண்ண, பட் அதுல குண்டு இல்ல. ஏமாந்துட்டிய பரத். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் பரத். அந்த பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த நாட்டை எப்படியாவது அழிக்கணும்னு வெறியோட இருந்த. அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன அழிக்க போறேன் பரத். ஒன்ன சோக்லே. Get up. Get up.
சுற்றாத சுற்றாத. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் வேலையை நான் முடிச்சிட்டேன். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நினைச்சதை முடிச்சு காட்டிட்டேன். நீ காப்பாத்த வந்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர் ரகுமான கொன்னுட்ட. பரத், என் பிடியில இருந்து அந்த சயின்டிஸ்ட காப்பாத்துறியா? கமான். கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவன் தான் என் நண்பன் இக்பால். உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுடைய புகழ் என்னைக்குமே அழியாது.